ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் சிலை வச்சு இன்னொரு முருகன் சிலை எப்படி அச்செடுத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம முருகன் சிலை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்திலாம் செய்வோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு. அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சும்மா ரஃப்பாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப சாஃப்டாக பிணையணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் பிணையிற மாதிரியே ரஃப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரஃப்பாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப சாஃப்டாக பிணையணும்னு கண்டிப்பாக அவசியமே இல்லை. அடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தில் நான் கேண்டில்ஸ் எடுத்திருக்கேன். மெழுகுவர்த்தி 2 கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரும் இருந்துச்சு, ஒயிட் கலரும் இருந்துச்சு. க்ரீன் கலர் மெழுகுவர்த்தி இருந்தனால அதுக்குடைய கலருக்காக பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிரையான்ஸ் எடுத்திருக்கேன். இதை 2 பாயிலிங் மெத்தடில் நம்ம நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் கேண்டிலை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் உருகி வந்துடும். அது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம முருகன் சிலையை வச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அமுத்தி அச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அமுத்தணும் அப்படின்னா சூப்பராக டிசைன் நல்லாவே அப்படியே வந்துடும், ஒரிஜினல் சிலை மாதிரியே. நல்லா அமுத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி மெதுவாக எடுங்க, வேகமாக எடுக்காதீங்க. மெதுவாக இந்த மாதிரி நம்ம சைடில் எடுத்து விட்டுட்டு அப்படியே வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் அப்படியே வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிலையில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கூட அச்சு எடுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ அச்சு எடுத்ததில் நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா மெழுகுவர்த்தி, அதை அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சுக்கலாம். கண்டிப்பாக அரை மணி நேரம் காய வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக காய வச்சிங்க அப்படின்னா மெழுகுவர்த்தி அந்த சிலை எடுக்கும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி காய்ச்சி வந்ததுக்கப்புறமா சைடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா மாவை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இந்த மாதிரி பிச்சோம் அப்படின்னா மாவெல்லாம் நல்லா ஈஸியாக விட்டு வந்துடும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அப்படியே மாவெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் கையில் பெருசாக இருக்கிறதெல்லாம் கையில் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த சின்ன சின்னதெல்லாம் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஊசியோ இல்லை இந்த மாதிரி கம்பியை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது சூப்பராக க்ளீனாகி வந்துடும். ஒரு பின்னூசி இல்லைன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஊசியை வச்சு எடுங்க, சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருகன் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக முருகன் சிலை கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம ஒரிஜினல் சிலை வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கிடச்சிருக்கு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக வரும். இந்த முருகன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.